அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பாராங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், நமக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்றைக்கு பாம் சண்டே, அதாவது குருத்தோலை ஞாயிறு. ஆமென், அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் எல்லோரும் ஒரு ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி இல்லை அதில் அந்த புதிதாக இருக்கிற அந்த ஓலைகளை எல்லாம் தங்கள் வீடுகளுக்கு கொண்டு வருவார்கள். இதனுடைய சரித்திர பின்னணியை நாம் அறிந்து கொள்வோமானால் இந்த குருத்தோலை ஞாயிறு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேதத்தில் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16 வசனங்களை வாசி கேட்கிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை வாசிக்க கேட்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்றார். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் புகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம், கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக சீஷர்களோடு இயேசு பயணம் செல்கிறார். எருசலேமின் அருகே வரும்போது, கிட்ட வரும்போது, அங்கே ஒரு ஊர் இருக்கு, பெத்பகே பெத்தானியா என்னும் ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கழுதையை அவிழ்த்து கொண்டு வர, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கழுதையை விடுவித்து கொண்டு வர இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவர்கள் போய் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளே பவனி போகிறார். இதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று செய்யப்படுகிற நடந்த சம்பவம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பவனியை நினைவு கூறதான் இன்று உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ திருச்சபைகள் மற்றும் பேராலயங்கள் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் தென்னை ஓலைகளை கையில் ஏந்தி பவனி செல்வதும் ஓசன்னா என்று கோஷம் போடுவதும் இன்று எல்லா இடத்திலும் நடைபெறுவதுண்டு. இந்த பவனியை பற்றி சில தெளிவான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின்
12வது அதிகாரத்திலே 9, 10, 11, 12 இந்த வசனங்களை வாசிக்க நான் கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 12வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12 வரை வாசிங்கள். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலேயே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படுவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்திற்கு முன்பாக ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. அது என்ன காரியம் என்றால், லாசரு உயிரோடு எழுந்து விட்டார். அவரை பார்ப்பது கர்த்தர் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பிட்டார். அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. உயிரோடு எழுந்த லாசருவை பார்ப்பதற்கு கூட்டம் அதிகமாய் வருகிறது. அது மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்த லாசருவை பார்ப்பது மாத்திரமல்ல, லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசுவையும் பார்ப்பதற்கு கூட்டம் வருகிறது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல மிகுந்த எதிர்பார்ப்பு அதிகமானது. யூதர்கள் யெகோவா தேவனை விட்டு ஒரு போதகராய் இருந்த இயேசுவை பின்பற்றி அவருக்கு பின்னால் போவது பிடிக்காத பரிசேயர் கூட்டம் ஒன்று உண்டு. ஏன்னா பரிசேயர் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. இந்த பிரதான ஆசாரியத்துல போய் அதை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஐயா, ஒரு போதகர் ஒருவர் வந்து இருக்கிறார், அவர் செத்தவெல்லாம் உயிரோடு எழுப்பிட்டு இருக்காரு, அவருக்கு பின்னாடி கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்குது, நீங்க அதை என்னன்னு கவனிங்க, அவரை கைது பண்ணுங்க, அவரை தடை பண்ணுங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுங்க, அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியன் இயேசுவை கைது செய்வதற்கு போதுமான காரணம் இல்லை. என்னதுக்காக கைது பண்ண சொல்றேன்? ஏதாவது ஒரு சரியான ஒரு இது இருக்கணும்ல. ஒருத்தரை கைது பண்ணணும்னா ஒரு சரியான காரணம் இருக்க வேண்டுமே. காரணமே இல்லாமல் எப்படி கைது செய்வது? அவரை எப்படி அரெஸ்ட் பண்றது? ஏதாவது ஆதாரம் இருக்குதா? வலுவான ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா? இல்ல சாட்சி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் யோசித்த பொழுது, இயேசுவின் மேல் குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் தவித்த பரிசேயரின் கவனத்தை இயேசு தம் பக்கம் திருப்புகிறார். நல்ல கவனிங்க. எருசலேமுக்குள்ளே ராஜாவை போல கழுதையின் மேல் ஏறி, ஸ்தோத்திரம், அது வசனம் அழகா சொல்றது, இதுவரை ஒருவரும் ஏறாத கழுதை, இதுவரை ஒருவரும் ஏறாத கழுதை, காட்டில் இருந்த கழுதை. ஒரு கழுதை மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம், ஒரு குதிரை மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம், உடனே அது படியாது. சரி, அது நான் அப்புறம் வரேன். அது மேலே ராஜபவனி போகிறார். எல்லா யூதர்களுக்கும் தெரியும், சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ராஜா கழுதையின் மேல் ஏறி வருவார், மேசியா ராஜா கழுதையின் மேல் ஏறி வருவார் என்று தெரியும். இயேசு அந்த கழுதையின் மேல் அந்த ஊருக்குள்ளே வரும் பொழுது இயேசுதான் அந்த மேசியா என்று அவர்கள் அறிந்து, ஸ்தோத்திரம், இயேசுதான் நம்மை, அதாவது இஸ்ரவேல் மக்களை ரோமர் கரத்திலிருந்து விடுவிக்கும் ராஜா என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு அவரை ஓசன்னா என்று அவரை வரவேற்று ஆர்ப்பரிக்கிறார்கள். இயேசு எருசலேமுக்குள்ளே ஆர்ப்பாட்டமாக உள்ளே நுழைகிறார். மக்கள் கோஷமிடுகிறார்கள். பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காண ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படி இயேசு குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டால்தான் இயேசு சிலுவைக்கு போக முடியும். அதனாலதான் இயேசு இந்த வேலையை பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு மேல எந்த குற்றமும் இல்லை. இயேசு சிலுவைக்கு போக வேண்டுமானால் ஏதாவது ஒரு குற்றம் வேண்டும், ஏதாவது
ஒரு ஒரு சாட்சி வேண்டும். அதனால தான் மக்கள் மனதை எல்லாம், தன் கவனத்தை எல்லாம் திசை திருப்ப தான் தான் மேசியா என்று வெளிப்படுத்தி பரிசேயர்களுக்கு அவரே ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறார், தான் கைது செய்யப்பட. அல்லேலூயா. இயேசுவே சிலுவையில் அறையப்பட, அவர் மேல் குற்றம் சுமத்தப்பட இந்த சந்தர்ப்பத்தை இயேசு பரிசேயர்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் இந்த சம்பவத்தின் முன்னோட்டம். இதில் விவரிக்கப்பட்டது, தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், கிளைகளை வெட்டி போட்டார்கள். அது தென்னங்கிளை அல்ல. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தென்னங்கிளையை வெட்டி தான் எல்லாரும் குருத்தோலை கொண்டு வராங்க, அப்படிதானே? அங்க தென்னங்கிளை அல்ல, கிளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது மரக்கிளைகளா இருக்கலாம். அது என்ன மரம்? ஈச்ச மரம், அங்க இருக்கிற பனை மரம் அப்படியே இருக்கலாமே தவிர தென்னங்கிளைகள் அல்ல. இதை செய்கிறவர்கள் இதன் சரித்திர பின்னணியை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து செய்தால் நல்லது. இந்த காலத்தில் செய்கிறவங்க கொஞ்சம் இதை பின்னாடி இது என்ன நடந்துச்சு அப்படின்னு அறிந்து செய்தால் அது நல்லா இருக்கும். எல்லோரும் செய்கிறார்கள் என்று நாங்களும் செய்கிறோம் என்று இல்லாமல் செய்வதின் நோக்கத்தை அறிந்து செய்தால் அது மிகுந்த நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தில் இருக்கும் சீஷர்களை பற்றின ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆமென். இங்கே சீஷர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை மேசியாவா ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவரோடு பயணித்த சீஷர்கள் இந்த பவனி நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள சில பாடங்கள் இருக்கிறது. அந்த பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில அமைய, நாளும் சீஷராய் மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த காலை நேரத்தில் இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்போதான் மெயின் சப்ஜெக்ட் உள்ள போறோம். அல்லேலூயா. பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு நிகழ்வில் சீஷர்கள் செய்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சீஷர்கள் செய்த கிரியைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உலகெங்கும் திருச்சபை பெருகிக் கொண்டிருந்தாலும் இன்றும் இயேசுவுக்கு சீஷர்கள் அதிகமாக தேவை. அல்லேலூயா. இன்னும் இயேசுவுக்கு அதிகமான சீஷர்கள் தேவை. இப்ப இருக்கிற சீஷர்கள் லெவல் போதாது, இப்ப இருக்கிற சீஷர்கள் எண்ணிக்கை போதாது. இன்னும் கர்த்தர் அதிகமான சீஷர்களை எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில இந்த சம்பவத்தின் வழியாக, இந்த எருசலேமின் பவனியிலே கர்த்தர் சென்ற சம்பவத்துக்கு நேராக இந்த பாம் சண்டே அன்று, இன்று குருத்தோலை சண்டே அன்று, குருத்தோலை ஞாயிறு அன்று நடந்த நிகழ்வில் இருந்த சீஷர்களை போல இன்றும் திருச்சபைக்கு அநேக சீஷர்கள் தேவை என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு சீஷனா மாறணும். அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் இருந்த சீஷர்களின் பண்புகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 6வது வசனத்தை வாசி கேட்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சொன்ன விஷயம் எதிர்க்கிற கிராமத்தை பத்தி சீஷர்களுக்கு தெரியாது. யார் வீட்டுல கழுதை இருக்கு தெரியாது. எந்த பகுதியில கழுதை கட்டப்பட்டிருக்கு தெரியாது. அழகா இயேசு அடையாளம் சொல்றாரு. எதிர்க்க தெருவுக்கு போங்க, அங்க ஒரு கழுதையும் அதோட குட்டியும் கட்டி போட்டிருக்கோம். அந்த கழுதையும் குட்டியும் நீங்க எனக்கு கொண்டு வாங்க. அல்லேலூயா. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். கழுதைன்னா ஒரு வீட்டில் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? அவங்க சுமையை சுமப்பதற்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் குட்டி இருக்குது இல்லையா, அது புதுசு. ஏசு நான் நினைக்கிறேன் அந்த குட்டி மேலே தான் ஏறி இருப்பார், கழுதை மேலே ஏறி இருக்க மாட்டார். ஆமென். அந்த குட்டி தான் புதுசாக இருக்கும், அது மேலே ஏற முடியாது. புதுசாக இருக்கிற குதிரை மேலே ஒருத்தர் ஏற முடியாது. அதுபோல் புதுசாக இருக்க கழுதை குட்டி மேலேயும் ஏற முடியாது.
அது முரண்டு பிடிக்கும், எகிரி குதிக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடும் இல்லையா? சொல்றேன். இவர்கள் போய் கர்த்தர் சொன்னார், நீ போய் அதை கட்ட விழுத்து கொண்டு வா. இயேசு சொன்ன காரியத்தை கேள்வி கேட்காமல் அப்படியே சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இப்போ ஒரு ஆட்டை நான் போய், அம்மா நீ போய் கடையில் ஒரு சாரிடான் மாத்திரை ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே என்கிட்ட அடுத்த கேள்வி வேறு அண்ணன் கேட்கும், எந்த கடையில் அங்கிள் நான் போய் வாங்கணும். ரெண்டாவது, இங்கே எங்கேயும் மெடிக்கல் ஷாப் இருக்க மாதிரி தெரியலையே அங்கிள், எவ்வளோ தூரம் போகணும், காசு கொடுங்க. இதெல்லாம் கேட்டாதான் அது நல்ல புள்ளைன்னு அர்த்தம். அப்படி தானே? இங்கே ஒரு கேள்வியும் கேட்கல, போ கட்டவிழ்த்து கொண்டு வா என்று சொல்ல உடனே ஓடி போகிறார்கள், கட்டவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். இயேசுவுக்கு கேள்வி கேட்காத ஆட்கள் தேவை. அல்லேலூயா. கேள்வி கேட்காமல் வேலை செய்கிற ஆட்கள் தேவை. ஏன் போகணும், எதுக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகணும்? அதனால தான் இயேசு சொன்னார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை நான் தெரிந்து கொண்டேன். இயேசுக்கு புத்திசாலி தேவையில்லை. ஆமென். இயேசுக்கு யார் தேவை? ஆமாம், யார் தேவை? பைத்தியம் தேவை. பைத்தியம் தான் என்ன சொன்னாலும் செய்யும். ஆமென். அல்லேலூயா. எது சொன்னாலும் கேள்வி கேட்காது, சொல்றதை அப்படியே செய்யும். இந்த காலை வேளையிலே ஒரு மனிதன் சீஷனாக இயேசுவுக்கு மாற வேண்டுமானால் முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கக்கூடாது. இயேசுவை கேள்வி கேட்டால் பிடிக்காது. அல்லேலூயா. நம்ம அநேக கேள்விகளை இயேசுப்பா கிட்ட அடுக்கி கொண்டே போகிறோம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சின்ன சின்ன பிரச்சனைகளை கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே குழம்பு கொதியல, ஏன் ஆண்டவரே பணம் கொடுக்கல, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை வருது, ஏன் ஆண்டவரே எனக்கு படிப்பு வரல. எவ்வளோ கேள்வியில் எவ்வளோ கேள்விகள் கர்த்தர்கிட்ட கேட்டாங்க. கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகளை கொடுக்கவில்லை, ஏன் மேன்மைகளை கொடுக்கவில்லை? கேள்வி கேட்கறத நிறுத்துங்க. அல்லேலூயா. கேள்வி கேட்க நிறுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். ஆமென். பக்கத்தில் பாஸ்டர் அதிகமாக கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு சொன்ன கட்டளைக்கு மறுப்போ எதிர்ப்போ ஆலோசனையோ சொல்லாத சீஷர்கள். இயேசு சொன்ன காரியங்களுக்கு சொன்ன கட்டளைகளுக்கு அவர்கள் எந்த மறுப்பு தெரிவிக்கவில்லை, எந்த எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, எந்த சஜஷன்ஸ் ஆலோசனையும் இயேசப்பா கொடுக்கல. ஏன் ஆண்டவரே அந்த வீட்டில் தான் இது எடுக்கணுமா, கழுதை அவுக்கணுமா, இந்த வீட்டில் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கேன் இங்கே போய் அவுத்து தான் என்ன? சில பேர் ஆலோசனை பயங்கரமாக கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்களேன், ஆலோசனை கொடுக்கறதுல நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. தோற்றுறோம். நம்ம மனுஷனோட ஆலோசனை கேட்டு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அனுபவித்து வருகிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ என்கிட்ட ஒருத்தர் யாராவது கேட்குறாங்க, ஐயா பயங்கர தலைவலியாக இருக்குது, என்ன செய்யட்டும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன், ஒரு சாரிடார் மாத்திரை வாங்கி போடுங்க. அதே ஆள் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு தலை வலிச்சா ஒரு கப்பு டீ குடிப்பேன், உடனே எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் நான் கொஞ்ச நேரம் தூங்குவேன், எனக்கு சரியாக போகும். மூணுமே சரிதான். ஆனால் மனுஷனோட ஆலோசனை தன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தரிடத்துல எந்த விதமான குறைவில்லாதபடிக்கு அவர் சரியான பதிலை சொல்லுவார். அல்லேலூயா. நான் இந்த காலைகளில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், அவர் சொன்ன கட்டளைகளுக்கு எந்த மறுப்போ எதிர்ப்போ ஆலோசனையோ சொல்லாத சீஷர்கள் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. நம்மை நாம் அப்படிதான் அர்ப்பணிக்கணும். மூன்றாவது, இயேசு சொன்ன கட்டளைகளுக்கு எந்த சாக்கு போக்கு சொல்லாத சீஷர்களாய் இருந்தார்கள். சாக்கு போக்கு ரொம்ப சூப்பராக சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு வேலை சொன்ன வச்சுக்கோங்களேன், வீட்டில் பிள்ளைங்கிட்ட, அம்மா இந்த கடைக்கு போய் நான் வாங்கிட்டு வாங்க, ஏன் பெரிய பையனை அனுப்புறது, ஏன் சின்ன பையனை அனுப்புறது, நான் தான் போகணுமா கடைக்கு? ஏதாவது ஒரு சாக்கு, நான் படிக்கணுமா? அது வரைக்கும் படிக்க மாட்டாங்க. எப்போ நம்ம வேலை சொல்லும்போது தான் படிக்கணும் அப்படிங்கிறது. கால் வலிக்குது, ஏதாவது ஒரு சாக்கு போக்குகள் சொல்லுகிற காரியங்கள். கர்த்தருடைய நாம் சாக்கு போக்கு சொல்லுகிற ஆட்களால் எந்த விதத்திலையும் முன்னேற முடியாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு கண்டுபிடிச்சு சொல்கிற கூட்டம் ஒன்று உண்டு. வேலையில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க.
சம்பளம் வாங்க ஓனர்கிட்டே சாக்கு போக்கு சொல்லுவாங்க, கூட வேலை செய்யற ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட சாக்கு போக்கு சொல். இப்படி சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு சாக்கு போக்கு சொல்லாத சீஷர்கள் தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கும் அவர் கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிவது கொஞ்சம் கடினமாக தெரியும். ஆமென். அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிவது கொஞ்சம் கஷ்டம்தான். பொய் சொல்லாதிருப்பாயாக. பொய் தான் எடுத்த உடனே, காலைல எடுத்த உடனே முதல் வார்த்தை பொய் தான் சொல்றோம். பொய் சொல்லாமல் இருக்க முடியாது ஆண்டவரே. ஆனால் கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியுது ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நன்மையாக மாறும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம் தான், அவருடைய கட்டளையை கீழ்ப்படியது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்படி கீழ்ப்படிந்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லது நடக்கும். அதே போல அவர் நமக்கு கொடுக்கும் வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், ப்ராமிஸ் நம்ப ஏதுவான காரியமா இருக்காது. செய்ய சிரமமாக தெரியலாம். அவைகளை அப்படியே நம்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 100 வயதுல குழந்தை பிறக்கும்பா ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். எப்படி குழந்தை பிறக்கும்? இது நடக்குமா, இது நடக்காதா என்ற சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படி சந்தேகம் இல்லாமல் அவர் மேல் நம்ம நம்பிக்கையா விசுவாசமா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நம்புதல், கர்த்தரை நம்புறது ரொம்ப முக்கியம். அடுத்தது, அவர் சொன்ன காரியத்தை செய்யாமல், கீழ்ப்படியாமல், நம்பாமல் போனால் நமக்கு தான் நஷ்டம். ஆமென். அவர் சொன்ன காரியத்தை கீழ்ப்படியாம, செய்யாம, நம்பாம போனா அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எனக்கு தான் நஷ்டம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு சொல்லும் காரியங்களுக்கு சாக்கு போக்கு சொன்னால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சொல்லும் பொழுது அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு செய்ய பழகணும். நான் சொல்றேங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் சில காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டும். செய்ய தவறினால் நஷ்டம் வரும். அல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற சீஷர்கள் தேவை. அல்லேலூயா. முதல் காரியம் சொல்றேன், இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற சீஷர்கள் தேவை. எந்த ஒரு பாரபட்சம், எந்த ஒரு கேள்வி இல்லாமல், சாக்கு போக்கு சொல்லாமல், கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே செய்யக்கூடிய சீஷர்கள் இந்த நாளிலே கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. 2வது, மார்க் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 6, 7 வசனங்கள். மார்க் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம், 6 மற்றும் 7 வசனங்கள். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு சொன்னதை அவர்கள் அப்படியே செய்தார்கள். கட்டவிழ்த்து கொண்டு வா என்று சொன்னதை அவர்கள் அப்படியே செய்தார்கள். இதுவரை ஒருவரும் ஏறியிராத கழுதை, மனிதனுக்கு கீழ்ப்படியாது. புதுசா ஒரு கழுதை மேலே யாரும் ஏற முடியாது. அப்படி ஏற முயற்சி பண்ணா நம்ம கீழே தள்ளி விட்டுரும், எட்டி உதைக்கும். கழுதைக்கு பின்னாடி போனால் என்ன பண்ணுவோம்? காலில் எட்டி உதைக்கும், தோற்றுரும். அதான் சொல்லுவாங்கல்ல, முன்னாடி போனால் அடிக்கும், பின்னாடி போனால் உதைக்கும். அப்படிதான் கழுதையுடைய வேலை. ஸ்தோத்திரம். மனிதனுக்கு கீழ்ப்படியாத கழுதையை மனுஷகுமாரனுக்கு கீழ்ப்படிந்த சீஷர்கள் கட்டவிழ்த்தனர். ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க. மனிதனுக்கு கீழ்ப்படியாத கழுதையை மனுஷகுமாரனுக்கு கீழ்ப்படிந்த சீஷர்கள் கட்டவிழ்த்தார்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவது. இயேசுவுக்காக கடினமாய் வேலை செய்யும் சீஷர்கள் தேவை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி என்று சொன்னா, அந்த கழுதை கட்ட அவிழ்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கணும் இல்லையா? அந்த சொல்லிட்டாருப்பா கழுதையை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர், கழுதையோட ஓனர் சொல்லிட்டாருங்க. ஆனா அந்த கழுதையை கொண்டு போக, கட்ட அவிழ்க்க கொஞ்சம் சிரமம். அது இந்த பக்கம் இழுத்துருக்கும், அந்த பக்கம் இழுத்துருக்கும், அந்த பக்கம் ஓடி இருக்கும், இந்த பக்கம் ஓடி. சின்ன ஒரு ஆடு
பிறந்த ஒரு ஆட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு இல்லை, ஒரு 2-3 மாதம் ஆன ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது. அதை பிடிக்கவே முடியாது. ஆடு கூட இருந்தவங்களுக்கு தெரியும், இப்படி ஓடும் அப்படி ஓடும், பிடிக்க முடியாது. அது போல தான் கழுதையும், பிடிக்க முடியாத கழுதையை அவர்கள் இயேசு இடத்துல கொண்டு வந்தார்கள். இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றி அப்படின்னா அதை அடக்கி மனுஷனுக்கு ஏற்றபடி அதை மாற்றி அதை மனிதர்கள் மேல் ஏறும்படியாய் மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் தந்து இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில 3 காரியம் இயேசு சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய சீஷர்கள் தேவை. 2வது, இயேசுவிற்காக கடினமாய் வேலை செய்கிறவர்கள். பிரச்சனையை பார்த்து, போராட்டங்களை பார்த்து அநேகர் பார்த்தீங்கன்னா பின்வாங்கி போயிடுவாங்க. தங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இயேசுவே வேணான்னு சொல்லிட்டு போற கூட்டம் இருக்குது நிறைய பேர். ஆனால் அது அல்ல, கடைசி வரை நிற்கணும் இயேசுவுக்காக, கடைசி வரை வாழ வேண்டும் இயேசுவுக்காக. அப்படி வாழ்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அடுத்தது, இயேசுவுக்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கணும். இயேசுக்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இயேசுக்காக பிள்ளைகளை இழந்த அநேகர் இருக்காங்க, இயேசுக்காக குடும்பத்தை இழந்த அநேகர் இருக்காங்க, இயேசுக்காக செல்வத்தை இழந்த அநேகர் இருக்காங்க, இயேசுக்காக தன்னுடைய சொந்த வேலையின் முன்னேற்றங்களை எல்லாம் தியாகம் பண்ண அநேகர் இருக்காங்க. அதுபோல சீஷர்கள் தேவை. இந்த காலை வேளை 2வதாக இயேசுக்காக கடினமாய் தன்னலமற்ற சீஷர்கள் தேவை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 37-38 வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 37-38 வசனம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில், அவர் ஒலிவ மலை அருகே வரும்பொழுது திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய 38ஆம் வசனம் திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மிக பிரியமானது, மிக பிடித்த காரியம் என்னவென்றால் அவரை துதிப்பது, அவரை புகழ்வது, அவரை ஆராதிப்பது, அவருக்கு நன்றி சொல்லுவது. அல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையில முதல் காரியம் என்னவென்றால் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதித்து ஆராதனை செய்ய வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். இயேசு யூதர்கள் மத்தியிலே, புறஜாதிகள் மத்தியிலே அவர் செய்த சகல விதமான அற்புதங்களை சொல்லி இயேசுவை துதித்தார்கள். அல்லேலூயா. பரிசேயர்கள் இருந்தார்கள், அங்கே ரோம அதிகாரிகள் இருந்தார்கள், மற்றும் அவரை சுற்றி எதிரிகள் இருந்தாலும் எதற்கும் பயப்படாமல் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை வீரர்களாய் இந்த சீஷர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, துதித்தல் மிக முக்கியம், ஆராதனை மிக முக்கியம். ஆராதனை என்பது சபையில் நடப்பது அல்ல. நான் அவரை எவ்வளவு ப்ளீஸ் பண்ணி அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துவது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் அவங்க தலைவர்லாம் எப்படிலாம் சொல்லி தருமா புகழ்வாங்க, இல்லை எப்படிலாம் சொல்லி புகழ்வாங்க, புதுசாக வார்த்தைகள்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், அவங்களுக்கு உயர்வு வரும். அதே தான் இங்கேயும். மனுஷனே ஒன்றுமே கொடுக்க மாட்டாருல்ல. மனுஷன் கடைசியில் ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் ஒருத்தர் அவருக்கு ஒரு ஃப்ளெக்ஸ், ஒரு தலைவருக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு அடித்தா அவர் பெரிய ஆளாக முடியுமா? முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு சின்ன இடத்துல நீங்கள் உட்காந்து கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவரை துதிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக அவர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா உயர்ந்திருப்பீங்க. ஆராதித்தல் கர்த்தருக்கு மிகவும் பிரியம். நம்மளை ஆராதனை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. யார் பயமுறுத்தினாலும் கர்த்தரை ஆராதிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. யார் நம்மை நெருக்கினாலும் நாம் ஆராதிக்க பழக வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு போய் நெருப்புல போடுவேன்னு சொன்னா கூட அவங்க ஆராதிக்கிறத நிறுத்தல.
தானியேலை கொண்டு போய் சிங்கக்கெபில போடுவேன்னு சொன்ன பொழுதும் அவர்கள் ஆராதிக்கிறதை நிறுத்தல. அவர்கள் எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆகவே ஆராதனை என்பது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்க வேண்டும், அதுவும் பயப்படாமல் தைரியமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எந்த நேரமும் எந்த காலங்களிலும் துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு குணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகள் இதிலே கவனம் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற, புகழ்ந்து பாடுகிற சீஷர்கள் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் ஸ்தோத்திரம். இந்த எருசலேமுக்குள்ளே இயேசு பவனி வந்த அந்த குருத்தோலை ஞாயிறு என்று உலகம் கொண்டாடும் இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே சபைகளுக்கு தேவை உன்னதமான சீஷர்கள். கர்த்தராகிய இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற சீஷர்கள் தேவை. ஆமென். கீழ்ப்படுகிறவர்கள் தேவை. கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிற சீஷர்கள் தேவை. மாற்று கருத்து, எதிர்ப்பு சொல்லாதபடிக்கு கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம் தேவை. எந்த சாக்கு போக்கு சொல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு சீஷ கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தராகிய இயேசுவின் ஊழியத்தை செய்ய தன்னலமற்ற சீஷர்கள் தேவை. நேரம் காலம் எல்லாம் பார்க்காமல் சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அவர் சொல்வதை அப்படியே செய்கிற சீஷர் கூட்டம், ஊழிய கூட்டம் தேவை என்பதை கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த சபையின் மத்தியில் சொல்லுகிறார். கர்த்தருக்காக கடினமா வேலை செய்யணும். ஏதாவது ஒரு வகையில் நான் ஆண்டவருக்காக வேலை செய்யணும். என்னுடைய பங்கு, இந்த சபையினோட பங்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்னோட பங்கு இருக்க வேண்டும். சும்மா வந்துட்டு போற ஆளா நான் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். கடினமாக வேலை செய்ய பழகுங்கள். கர்த்தருக்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருங்க. அல்லேலூயா. உங்கள் பணத்தை கர்த்தருக்காக கொடுங்க, உங்கள் நேரத்தை கர்த்தருக்காக கொடுங்க, உங்க உழைப்பை கர்த்தருக்காக கொடுங்க. இழக்க ஆயத்தப்படுங்க. தேவனுக்காக இழந்தவர்களை ஒரு நாளும் அவர் சும்மா விடுவதில்லை. அதை நூறத்தனையா கொடுக்க வல்லமை உள்ளது. எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தப்படுங்க. கடைசியாய் கர்த்தராகிய இயேசுவை புகழ் பாடும் சீஷர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை கண்டு பயப்படாம தைரியமா அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கிற கூட்டமாய் நாம் மாற வேண்டும். எந்த நேரமும் அவளுக்கு புகழ்கிற கூட்டமாய் நாம் மாற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எருசலேமின் பவனிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது நல்லதுதான். அந்த நாட்களிலே அந்த குருத்தோலைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நல்லதுதான். இந்த சம்பவத்தில் வரும் கழுதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நல்லதுதான். ஆனால் இவைகளெல்லாம் செய்த ஒரு சீஷ கூட்டம் இந்த நாட்களிலே தேவ சபைக்கு தேவை. அதை உணர்ந்தவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், தன்னலமற்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய், கர்த்தருடைய புகழை கடைசி வரை உலகத்திற்கு சொல்லுகிற ஒரு கூட்டமாய் நாம் மாற வேண்டும். இன்று ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனை நாம் முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க